வணக்கம். இன்றைக்கி தலைப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தலைமுடியை கருப்பாக்குறதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹோம் ரெமெடி, அதாவது நேச்சுரல் ஹேர் டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய இதுபோல் ஒரு நல்ல தகவல்கள் உங்களை வந்து அடைய மிக உதவியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி தலைப்பு பார்த்துடலாம். நரைமுடி வேரிலிருந்து கருன்னு அதே நேரத்தில் வேகமாக விறுவிறுன்னு வளர இந்த எண்ணெயை நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா போதும். 50 வயசு ஆனால் கூட வெள்ளை முடி வெளியே வர்றதுக்கு பயப்படும் அப்படின்னா பார்த்துக்குங்க. நரைமுடியை மறைக்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம மருதாணி, அவுரி இலைப்பொடி, இந்த 2 பொருள்கள் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 பொருள்களை சேர்க்காமல் இயற்கையான முறையில் வெள்ளை முடியை வந்து கருப்பாக மாற்றுறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு குறிப்பை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த 3 பொருள்களை வைத்து நீங்கள் இயற்கையாக எப்படி ஹேர் டை எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். நரைமுடியை கருப்பாக்க எளிமையான வழி. இந்த குறிப்புக்கு நாம் பயன்படுத்துகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் பயன்படுத்தணுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் பொடி, இது நம்மளுக்கு தேவை. வெந்தயம் நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்குது, சமையல் அறையில் இருக்கும். கருஞ்சீரகம், நெல்லி பொடி மட்டும் நம்ம நாட்டு மருந்துக்கெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், அதை நாம் வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் சம அளவு எடுத்துக்கங்க. இதைய ஒரு இரும்பு வானலில், இரும்பு கடாயில் போட்டு நல்லா கருகன்னு ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அதாவது கருஞ்சீரகம் கருப்பாக இருக்கும், ஆனால் இன்னுமே அடர் கருப்பு நிறத்துக்கு வர மாதிரி வறுத்துக்கு வேணும். வெந்தயத்தின் நிறம் கருஞ்சீரகத்தின் நிறம் வரும் அளவுக்கு வெந்தயத்தையும் வறுக்க வேணும். அதாவது தீயிற அளவுக்கு வெந்தயத்தையும் வந்து வறுக்க வேணும். 2 பொருளையும் ஒன்றா போட்டு நல்லா புகையிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சு முடிஞ்ச அளவுக்கு பொடி செஞ்சுக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த நைஸாக பவுடர் அரைக்க நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொடி பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை போட்டு அதையும் நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணும். இது எப்படின்னா அந்த வடச்சட்டியில் வந்து ஒட்டும், அதனால் வந்து நல்லா கிளறிட்டு இறக்க வேணும். நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நெல்லிக்காய் பொடி வறுபட்டு கருப்பு நேரத்துக்கு மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு 75லேருந்து ஒரு 100 ml தண்ணின்னு வச்சுங்களேன். அந்த தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்து வரும்போது மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பொடியும் இதோடு சேர்த்து கை விடாமல் நல்லா கலந்துக்குங்க. ஏதாவது வந்துட்டு இந்த மரக்கரண்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ எல்லா பொருளையும் சேர்ந்து கலந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சிடணும். ரொம்ப வேகமாக வச்சு வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். தண்ணி வந்து சுண்டி ஒரு ஹேர் டை பக்கத்துக்கு வந்து பார்த்தா ஒரு ஜெல்லு மாதிரி வந்துடும். அதனால் கருப்பாக ஜெல்லு மாதிரி கையிலலாம் விட்டிங்கன்னா தாறு மாதிரி ஆகி போயிடும், வண்டி மை மாதிரி ஆகி போயிடும். அப்போ என்ன செய்கிறீங்கன்னா அந்த அடுப்பை நீங்கள் அணைச்சிக்கங்க. இது வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லா வந்து நல்ல டார்க்கான கருப்பு நிறத்தில் இருக்குது. ஒரு மூடி போட்டு இரும்பு கடாயிலேயே வந்து அந்த டையை அப்படியே 1 மணி நேரம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே விடுங்க ஆறுட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா டையை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணணும். நாம் தயார் செஞ்ச இந்த ஹேர் டையில் வந்து தலையில் அப்ளை செய்கிறதுக்கு முன்னால் தலைக்கு நல்லா குளிச்சுட்டு அந்த எண்ணெய் பசையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா தலையை துவட்டிட்டு தலையில் ஈரம் போக நல்லா துவட்டிங்க, காய வச்சுருங்க. தலையில் ஈரங்கிறத இறக்கவே கூடாது, அந்த எண்ணெய் பசையும் இருக்கக்கூடாது. தயார் செஞ்ச அந்த ஹேர் டையை 2 கையிலையும் எடுத்து எண்ணெய் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி உங்களுடைய தலைமுடியில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணி தேய்ச்சி விட்டுறணும். மசாஜ் மாதிரினா நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடாது, நல்லா முடிக்கு நல்லா தேய்க்கணும். தேவைப்பட்ட தலைமுடியிலேருந்து வேர்க்கால்லேருந்து எல்லாம் இந்த ஹேர் டை வந்து தலைவிடலாம். இது பக்க விளைவில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற அளவுக்கு இதில் கெமிக்கலும் கிடையாது. முடியினுடைய வேர்க்காலிலிருந்து முடியினுடைய நுனி வரைக்கும் இந்த டையை வந்து நல்லா தடவிட்டு துணி போட்டு கொண்டை கட்டுற மாதிரி கட்டிக்குங்க. ஆண்கள் வந்து அப்படியே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மணி நேரம் கழித்து சாதாரணமாக நீங்கள் வந்து தண்ணியில் சாம்பெல்லாம் போடாமல் நீங்கள் அந்த கடலை மாவு எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியில் மட்டும் அலசி எடுக்க வேணும். வாரத்துக்கு 2 நாள் இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 வாரத்தில் நல்ல ரிசல்ட் என்ன, உங்கள் முடி நல்லா கருன்னு நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்களுக்குன்னா அந்த தாடியிலெல்லாம் வெள்ளை முடி இருக்கும். நம்ம தாடியிலெல்லாம் பூசும்போது என்ன ஆகுனா அடிக்கடி நம்ம சோப் போட்டு கழுவுறனால ஃபேஸ் வாஷ் பண்ணுறனால அது வந்து மோஸ்ட்லி அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். அது தாடியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், சோப் போட்டு கழுவுவோம். ஆனால் முடி வந்து காலையில் வந்து ஒரு டைம் குளிப்போம், நைட்டு ஒரு டைம் குளிப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபேஸுக்கு வந்து அந்த தாடியில் இருக்கிற வெள்ளை முடிங்கிறது கொஞ்சம் ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கத்தான் செய்ய, அது ஒன்றும் பண்ண முடியாது. இது தலைமுடி உதிர்வு பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். இதில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை தர வெந்தயம், நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கிறதுனால ஒரு நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, தலைவாரம் வரும்னா 1 மணி நேரத்துலேயே நீங்கள் அலசி எடுத்துக்கங்க. மேற்சொன்ன இந்த ஹேர் டை தயாரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக பயன்படுத்துங்க. ஏன்னா சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறனால பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படும் அப்படின்னா உங்கள் குடும்ப டாக்டர் இருந்தாவோ நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சிகிச்சைக்கு நீங்கள்
உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவோ இது வந்து செஞ்சால் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிகிச்சை பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனைக்கோட கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பேசிக்காக அது சைடு எஃபெக்ட் கிடையாது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.